கிருஷ்ண ஜெயந்தி ஏன் கொண்டாடப்படுகிறது? மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ணர் அவதரித்த நாளேதான் கிருஷ்ண ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது. ஆனால் கிருஷ்ணர் ஏன் அவதரித்தார்? இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கிறது. வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்சனின் சகோதரி தேவகி மற்றொரு யாதவகுல தலைவன் வசுதேவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டாள். திருமணம் முடிந்தவுடன் புதுமண தம்பதியரை கம்சன் தனது தேரில் அமர்த்தி அவனே தேரோட்டி கொண்டிருந்த போது ஒரு குரல் ஒலித்தது. விண்ணிலிருந்து எழுந்த அந்த குரல் கூறியது, "ஓ கம்சனே, உன் சகோதரியின் திருமணம் முடிந்து மிகவும் மகிழ்ச்சியாக நீ அவளுக்கு தேரோட்டி கொண்டு இருக்கிறாய். உனது இந்த சகோதரிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை வதம் செய்யும். அதுவே உன் முடிவாக இருக்கும்." கம்சன் அச்சமடைந்தான். "ஓ, இவளின் 8வது குழந்தை வந்து என்னை கொல்லப் போகிறதா? நான் இவளை இப்போதே கொல்லப் போகிறேன். அவள் தன் 8வது குழந்தையை எப்படி பெறுவாள் என்று பார்ப்போம்" என்று தனது வாளை உருவி அந்த இடத்திலேயே தனது உடன் பிறந்த சகோதரியின் தலையை சீவ எறிய நினைத்தான். மணமகன் வசுதேவர் கம்சனிடம் சொன்னார், "தயவு செய்து அவளை வாழவிடு. நீ எப்படி இதை செய்ய முடியும்? அவள் உன் சகோதரி. அது மட்டுமன்றி நாங்கள் இப்போதுதான் திருமணம் செய்துள்ளோம். உன்னால் அவளை எப்படி வெட்ட முடியும்?" கம்சன் கூறினான், "இவளின் 8வது குழந்தை என்னை கொல்லப் போகிறது. அப்படிப்பட்ட எதையும் நான் நிகழவிடப் போவதில்லை." ஆகவே வசுதேவர் ஒரு உடன்படிக்கை வழங்கினார். "எங்களுக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் உன்னிடம் கொடுத்து விடுவேன். நீ அந்த சிசுக்களை கொன்றுவிடலாம். ஆனால் இப்போது தயவு செய்து என் மனைவியை கொல்லாதே." ஆனால் கம்சன் தனது உயிர் மற்றும் பாதுகாப்பு குறித்த அதீத கவலையில் தேவகி மற்றும் வசுதேவரை வீட்டுக்காவலில் வைத்து சிறையில் அடைத்தான். இவ்வாறு அவர்கள் எப்போதும் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்று அவன் நினைத்தான். முதலாவது குழந்தை பிறந்ததும் காவலாளிகள் கம்சனுக்கு தெரிவித்தனர். அவன் வந்தபோது தேவகியும் வசுதேவரும் அழுது வேண்டினர். 8வது குழந்தைதானே உன்னை கொல்லப் போகிறது என்று சொல்கிறாய். இந்த குழந்தையை கொல்லாதே." ஆனால் கம்சன் கூறினான், "நான் எதற்கும் வாய்ப்பளிக்க விரும்பவில்லை." அவன் குழந்தையை எடுத்து அதன் கால்களை பிடித்து பாறையில் மோதினான். இது தொடர்ந்தது. ஒவ்வொரு முறை குழந்தை பிறந்த போதும் பெற்றோர்கள் பல வழிகளில் கம்சனை கெஞ்சினர். ஆனால் அவன் ஒரே ஒரு குழந்தையையும் விடவில்லை. 6 பச்சிளம் சிசுக்களும் இவ்வாறு கொல்லப்பட்டன. தேவகியும் வசுதேவரும் கம்சனின் நடத்தைகளால் மிகவும் மனம் நொந்திருந்தனர். மதுரா நாட்டின் மக்கள் கூட கம்சனின் கொடுமைகளால் அச்சத்தில் இருந்தனர். காலம் செல்ல செல்ல அரண்மனைக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் உருவாகத் தொடங்கின. 7வது குழந்தை பிறந்தபோது வசுதேவர் அதை ரகசியமாக வெளியில் கடத்தி வேறு இடத்தில் உள்ள ஒரு உயிரற்ற குழந்தையுடன் மாற்றிவிட்டார். இந்த 7வது குழந்தை யமுனை ஆற்றைக் கடந்து வசுதேவரின் மற்றொரு மனைவியாகிய ரோகிணியிடம் கொடுக்கப்பட்டது. இந்த குழந்தைக்கு பலராமன் என்று பெயர் வைத்தனர். அவன் வளர வளர பேரரசனான வலிமையை பெற்று பல வீரச் செயல்களைச் செய்தான். 8வது குழந்தை பிறக்க இருந்தபோது கம்சன் மிகுந்த பதட்டமடைந்தான். அவர்கள் இருவரும் தொடர்ந்து சிறை காவலில் இருந்தனர். ஆனால் இப்போது கம்சன் வசுதேவருக்கு சங்கிலி போட்டதுடன் தேவகியையும் சிறையில் அடைத்தான். எந்த அசம்பாவிதமும் நடக்காதபடி சிறைக்குள் யாரும் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. அவன் நம்பிக்கைக்குரிய உறவின பெண்ணான பூதனையை மருத்துவச்சியாக நியமித்தான். குழந்தை பிறந்தவுடன் பயன்படுத்தி உடனே கம்சனிடம் ஒப்படைத்துக் கொள்ளும் திட்டம் செய்தான். பிரசவ வலி வந்தும் போனும் இருந்தது. பூதனை காத்துக் கொண்டிருந்தாள். இரவு ஆனதும் சில நிமிடங்களுக்கு தனது வீட்டுக்குச் செல்ல பூதனை வெளியேறினாள். அவள் வீட்டை அடைந்தவுடன் பெரும் மழை பெய்து வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இந்த சூழ்நிலையில் பூதனையால் சிறைக்கு திரும்ப இயலவில்லை. அந்த அமாவாசையை அடுத்த 8வது நாளில் கொட்டும் மழை மற்றும் பலத்த இடிகளுக்கு மத்தியில் குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்ததும் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. சிறையின் கதவுகள் தாமாகவே திறந்தன. காவலர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் விழுந்தனர். சங்கிலிகள் உடைந்தன. வசுதேவருக்கு இது தெய்வீக தலையீடு என்று உடனே புரிந்தது. அவர் குழந்தையை கையில் எடுத்து யமுனை நதியை நோக்கிச் சென்றார். முழுவதும் வெள்ளமாக இருந்த போதிலும் ஆற்றின் குறுக்கே ஆழமில்லாத பகுதி வெளிப்படையாக காட்சியளித்ததால் அவர் சிரமமின்றி கடந்து சென்றார். அவர் நந்தனின் இல்லத்திற்குச் சென்று அங்கேயுள்ள யசோதாவை சந்தித்தார். அப்பொழுது யசோதா ஒரு பெண் குழந்தையை பெற்றிருந்தாள். பிரசவ வேதனையால் அவள் நினைவிழந்த நிலையில் இருந்தாள். வசுதேவர் கிருஷ்ணனை அங்கே கிடத்திவிட்டு பெண் குழந்தையை எடுத்து சிறைக்கு திரும்பினார். சிறிது நேரத்தில் சிறையில் பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்டது. காவலர்கள் கம்சனுக்கு செய்தி தெரிவித்தனர். அத்துடன் பூதனையும் திரும்பிவிட்டாள். கம்சன் வந்து அது பெண் குழந்தை எனக் கண்டான். ஏதோ மர்மம் நடந்திருக்கலாம் என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. தேவகியும் வசுதேவரும் கூறினர், "இது பெண் குழந்தைதான். இந்த பெண்ணால் உன்னை கொல்ல முடியாது.
ஆண் குழந்தையாக இருந்தால் அது உன் உயிரை எடுக்கும் என்பதே தீர்ப்பு. ஆனால் இது பெண். ஆனால் கம்சன் கூறினான், இல்லை, நான் எந்த ஆபத்துக்கும் வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை. அவன் குழந்தையின் கால்களை பிடித்து தரையில் மோதத் தூக்கினான். அந்த நேரத்தில் குழந்தை அவனது கைகளில் இருந்து நழுவி ஜன்னல் வழியாக வானில் பறந்து அவனை நோக்கி சிரித்தபடி, உன்னை கொல்பவன் வேறெங்கோ இருக்கிறான் என்று கூறியது. இப்போது கம்சனுக்கு மிகுந்த சந்தேகம் வந்தது. அவனது உளவுத்துறை மூலம் விசாரணை நடத்தினான். பின்னர் கிருஷ்ணனே அந்த குழந்தை என்பதை அறிந்த கம்சன் அவனை அழிக்க பல மாய சக்திகளை அனுப்பினான். ஆனால் பரந்தாமனுக்கு யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர் பல லீலைகளைச் செய்து மக்களை காப்பாற்றினார். இளைஞனான கிருஷ்ணன் மதுராவுக்கு வந்து கம்சனை அழித்து அவனது கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து மக்களை மீட்டார். கிருஷ்ணன் கோகுலத்தில் வளர்ந்தாலும் ஒரு மாடு மேய்க்கும் சமூகத்தில் சாமானிய வாழ்க்கை வாழ்ந்தார். கிருஷ்ண ஜெயந்தி அன்று மக்கள் தங்கள் வீடுகளில் கிருஷ்ணரின் சிலையை வைத்து பூஜை செய்து கிருஷ்ணருக்கு பிடித்த உணவுகளை படைத்து வழிபடுகிறார்கள்.